ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। வணக்கம். ஓம் சாந்தி. தூய்மை கடலான பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு தூய்மையை கற்றுத் தருவதற்காக இந்த உயர்ந்த கீதை ஞானத்தை தருகிறார். பல நூற்றாண்டுகளாக மனிதன் காம விகாரம்தான் நம்முடைய ஒரு ஒரிஜினல், நம்முடைய இயல்பு என்று நினைத்து அதிலேயே தானும் வாழ்ந்து மக்களையும் அதிலேயே அந்த வழியிலேயே செல்வதற்கு ஒரு தூண்டுதலை அளிக்கிறான். அந்த நேரத்தில் பரமாத்மா இந்த பூமியில் அவதரித்து தூய்மையை பற்றிய ஞானம், விகாரங்களிலிருந்து ஆன்மா எப்படி வெளியில வர வேண்டும் என்கிற ஞானத்தை ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் மிக ஆழமாக புரிய வைக்கிறார். அதுல இறைவன் என்ன சொல்றார்? இப்ப அடுத்ததாக அர்ஜுனன் கேட்ட கேள்வி, மனிதனை தவறான வழியில எது போகிறதுக்கு தூண்டுறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டான். பலவந்தமாக செய்ய வைக்கிறது எது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கான ஒரு விடையை இறைவன் கொடுத்துட்டு இருக்கார். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தூமேன அவ்ரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேன ச தூமேன அவ்ரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஹ ததா தேனேதமாவ்ருதம் யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஹ ததா தேனேதமாவ்ருதம். தூமேனாவ்ரியதே வன்னிஹி. வன்னி அப்படின்னா நெருப்பு. எங்க நெருப்பு இருக்கோ அதன் மேல புகை படிஞ்சிருக்கும். அந்த ஒரு புகையானது ஒரு சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும், அதிலிருந்து புகை வெளியில வரும். அதே போல கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்கும், அப்ப நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு கிளியரா தெரியாது, அழுக்கு அதுல இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற கருவானது கம்ப்ளீட்டா அந்த கர்ப்ப பையால மூடப்பட்டிருக்கு, வெளியில தெரியறதில்ல. அதே போல இந்த காமம் அப்படிங்கிற கொடிய சத்ருவானது இந்த இந்த 3 விஷயங்களாலையும் மூடப்பட்டிருக்கு. எப்படி நெருப்பு மூடப்பட்டிருக்கோ, அதாவது ஆன்மீக சக்தியை உணராத வரையில நாம இந்த போர்வையிலிருந்து வெளியில வர முடியாது. இந்த போர்வைதான் மனித ஆத்மாக்களை மூடி இருக்கு. அப்போ இந்த போர்வையை எப்படி நான் கிளீன் பண்றது, இதிலிருந்து எப்படி வெளியில வருது? ரொம்ப அழகா இதுல என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா, எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்க புகை இருக்கோ கட்டாயமாக அங்கு நெருப்பும் இருக்கும். அப்ப ஞானத்தை, மனித ஆத்மாவுடைய சுபாவம் ஞானம், ஞானத்தை இந்த காமம் அப்படின்ற ஒரு தேக ஆகர்ஷணமானது, அட்ராக்ஷன் ஆனது மூடி இருக்கு. அப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றோம். கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மாஸ்கிங்னு சொல்லலாம். அது இருக்கு, ஆனா அது லேசா மூடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒளி ஊடுருவும் பொழுதுதான் கண்ணாடியில நம்முடைய பிரதிபிம்பம் தெரியும், ரிஃப்ளெக்ஷன் அப்பதான் தெரியும். அப்போ புத்தி, அப்போ இந்த மாதிரி தூசி மூடி இருக்கும் பொழுது ஆன்மாவுடைய நிலை எப்படி இருக்கு? எந்த ஆன்மா காம வசப்பட்டு இருக்கோ, இச்சைகளுக்கு வசப்பட்ட ஆன்மா, முதல்ல பார்த்தோம் அது தேக ஆகர்ஷணங்களுக்கு வசப்பட்டு இருக்கு. இன்னொன்னு, அப்படிப்பட்ட ஆன்மால புத்தியோடைய டிசிஷன் மேக்கிங் பவர், தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி குறைஞ்சிடுது. அப்போ ஏன்னா நமக்கு ஒன் சைடடா டிசிஷன் எடுக்க முடியாயிடுது. ஏன்னா இச்சை இருக்கு எனக்கு, அதனால நான் இம்பார்ஷியல் டிசிஷன் எடுக்க முடியாது. ஒரு விஷயம் என்னை ஈர்க்கும் பொழுது நான் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அதனால புத்தியோடைய தீர்மானிக்கும் சக்தியை ஆன்மா குறைச்சிடுது. இன்டலெக்ட் வீக் ஆயிடுது யாருக்கு இந்த இச்சைகள் அதிகமாக இருக்கோ. உதாரணத்திற்கு 2 வீடு இருக்கு பக்கத்துல, அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ அவங்க இவங்க டெய்லி இந்த வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டை பார்ப்பாங்க.
அவங்க நினைப்பாங்க, இவங்க வீடு ஏன் இவ்வளோ அழுக்கா வச்சிருக்காங்க? ஏன் இவங்க கிளீன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க துணி துவைச்சு உணர்த்தினா நினைப்பாங்க, இவங்க துணி கூட என்ன பழுப்பா இருக்கு, நல்லாவே துவைச்சு உணர்த்த மாட்டேங்கிறாங்களே, இவங்க வீடு ஒரு நாள் கூடயா நேரம் இல்லை இவங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி டெய்லி அவங்க அவங்க வீட்ல பொண்ணுகிட்டயும் சொல்லுவாங்க, இவங்க ஏன் இப்படி வீட்டை சுத்தமாவே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் அவங்க பார்க்கும்பொழுது, அவங்க வீடு ரொம்ப நீட்டா தெரியும். இவங்க என்ன உடனே கிளீன் பண்ணிட்டாங்க, இவங்க உணர்த்துற துணியும் நல்லா இருக்கு இன்னைக்கு, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கேன்னு. அப்ப அந்த அவங்க மககிட்ட சொல்லும்பொழுது அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, அவங்க இன்னைக்கு எதுவும் பண்ணல, நம்ம வீட்டு கண்ணாடியோட ஜன்னல நான் இன்னைக்கு கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டு கண்ணாடி அழுக்கா இருக்கும் பொழுது, நம்மளுடைய கண் மேல தூசி படிஞ்சிருக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த மாஸ்க் நான் போட்டுக்கிட்டு பார்க்கும் பொழுது, நிச்சயமா எதிர்ல இருக்கிறதும் அப்படிதான் நமக்கு தெரியுது. அதனால பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஆன்மா மேல இருக்கிற அழுக்க தான் நான் முதல்ல கிளீன் பண்ணும். அப்ப எப்படி கிளீன் பண்றது? அது ஏதாவது ஒரு சர்ஃப் இருக்கா என்ன அதுக்கு? அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடு பேசத் தெரியணும். செல்ஃப் டாக்கிங். பிறகு நான் எனக்குள்ள ஒரு ரியலைசேஷன கொண்டு வரும்பொழுது, என்னுடைய தவறு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. எங்க நானு வீக் ஆகுறேன் அப்படிங்கிற தவறு புரியும் பொழுது, அதிலிருந்து நான் ஈஸியா விடுபட முடியுது. அப்போ இந்த காம வசப்பட்ட மனிதன் இன்னைக்கு இன்றைய உலகத்துல நம்ம பொதுவாக பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில, இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் எதிரில இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னாக்க, இந்த ஒரு காம விகாரம் தான். கவர்மெண்ட்டுக்கும் அது ஒரு சேலஞ்சா இருக்கு. பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கும் அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. சமுதாயத்திலயும் ஒரு சேலஞ்ச் அது. எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே உருவாக்குறது. அப்போ ஒரு சின்ன பொண்ண கூட தனியா எங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. வீட்டுல சகோதரனோடு கூட விட்டுட்டு போக முடியாத ஒரு நிலைமை. அப்போ இதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க? இப்ப இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், அவுட்டர் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய புது புது சட்டத்தை உருவாக்குறாங்க. பெண் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. விமனுக்காக இன்னைக்கு நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு பாவம் குறைஞ்சுதா, இந்த குற்றங்கள் குறைஞ்சுதா அப்படின்னா இன்னும் அளவுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இப்ப சட்டத்தினால என்ன பலன்? மனதிற்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டுமோ அதை நம்ம கொண்டு வரல. அப்போ இத பார்த்தா மனதுல என்ன ஒரு எவ்வளவு எண்ணங்கள் நம்ம மனதுல வருது. ஒரு வீட்டுடைய விளக்கை ஏன் பறிக்கிறாங்க? ஏன் ஒருவரோடு தவறாக நடந்து கொள்றாங்க? இந்த மாதிரி இந்த ஒரு விகாரம் மனிதனை ஏன் வசப்படுத்துறது? இவ்வளவு ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு எது காரணமா அமையிறது? இவ்வளவு தவறுகள் நடந்தா கூட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, யாருக்காவது நீங்க தூய்மையை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகம் எப்படி இயங்கும்? யாருமே இந்த விகாரத்தை தியாகம் செய்ய விரும்புறதே இல்லை. அவங்களுடைய முதல் கேள்வியே, எல்லாரும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க தொடங்கிட்டாக இந்த உலகம் எப்படி இயங்கும்? நம்ம யோசிச்சு பாருங்க. இன்றைய பிரச்சனையே இதுதான். அப்படி இருக்கும்போது அதுல மாற்றம் வர வேண்டிய நேரம், ஆன்மீக புரட்சி வர வேண்டிய நேரம் இப்ப வந்துடுது. ஆனாலும் மனிதன் நினைக்கிறாங்க இதை நம்ம தியாகம் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இறைவனுடைய மகா வாக்கியத்தை நம்ம யதார்த்தமாக புரிந்து கொள்ளவே இல்லை. அதுக்குதான் இப்ப உட்கார்ந்து நாம திரும்பவும் இந்த கீதை ஞானத்தை கேட்கிறோம். என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்த விகாரத்திலிருந்து, இச்சைகளிலிருந்து, பௌதீக தன்மையிலிருந்து கூட புத்தியை விலக்க விலக்க நிச்சயமாக நான் ஆத்மா மன தூய்மையை அனுபவம் செய்ய முடியும். இன்றைய பிரச்சனைக்கு தீர்வு இது மட்டும்தான். எந்த மனித ஆத்மா இந்த விகாரத்திலிருந்து புத்தியை விலக்கி மன தூய்மையை பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க தான் இதுல இருந்து விடுபட முடியும். இப்போ இந்த பொதுவா அதனாலதான் இன்னைக்கு பிரார்த்தனை கூட என்ன சொல்லுவாங்க? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த முழு உலகத்திலயும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா இன்னைக்கு மனிதன் கலியுகத்து சுகம்தான் உண்மையான சுகம்னு நினைக்கிறாங்க. அது கூட ஒருத்தர் வேகமா காட்டுல எங்கேயோ அவங்கள புலி துரத்துறது, ஒரு ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு பள்ளத்துல விழுந்துடுறான். பள்ளத்துல விழும்போது ஒரு கிளைய பிடிச்சுக்கிறான். கிளைய பிடிச்சு தொங்கிட்டே இருக்கும்போது நிமிர்ந்து பாக்குறான், அந்த மரக்கிளைய குரங்கு உட்காந்து அறுத்துக்கிட்டு இருக்கு. கீழே குனிஞ்சு பாக்குறான், ரொம்ப அதல பாதாளமா இருக்கு, நிறைய பாம்புகள்
அதுல சுற்றிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து புலி மேலேந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல மேலேந்து தேன் கூட்டிலிருந்து சொட்டக்கூடிய ஒரு தேன். அதை அவன் சுவைத்து, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கேன்னு நினைக்கிறான். இதுதான் இன்றைய மனிதர்கள் கலியுகத்துல இத்தனை பிரச்சனைகள், இத்தனை தேவையற்ற விஷயங்களுக்கு நடுவுல கிடைக்கக்கூடிய ஒரு துளி சுகத்திற்கு அடிமையாகி இதையே உண்மையான சுகம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இறைவன் இந்த போர்வை இருக்கு இல்லையா, அதாவது ஆன்மா ரஜோகுணத்துக்குள்ள வந்து இந்த 3 விதமான போர்வைகள்னு பார்த்தோம். இப்போ நெருப்பை வந்து புகை மூடி இருக்கு, கண்ணாடியை தூசி படிஞ்சிருக்கு, அதே மாதிரி கருவுக்குள்ள வந்து கர்ப்பப்பைக்குள்ள எப்படி கரு இருக்கோ இப்படி மூடி இருக்கு. அப்ப தாமச குணமாக இருக்கக்கூடிய இந்த இது ரொம்பவும் கீழ்த்தரமா இருக்கு. ரஜோகுணத்துல இருக்கிறது மீடியமா இருக்கு. சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய இச்சைகள் ஆரம்ப காலமாக இருக்கு. அதுதான் வந்து புகை. அப்புறமா இது ஒரு மேகம் மாதிரி இருக்கு இது கூட. அதனால காம விகாரத்தை ஆன்மீக அன்பாக நாம் மாற்றுவோம். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நாம் நல்லதை, சுப விருப்பத்தை, சுப இச்சையை வைக்கும் பொழுது இந்த உலகம் கட்டாயமாக மாறும். ஓம் சாந்தி.